சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 8ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 8 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ வெல்கம் டு ஹெச்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 8. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ கைஸ். போன தடவை வைஸ் மாஸ்டர் ஆஃப் தி கில்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வெளில வந்திருப்பா. வேற யாருமே கிடையாது, இவ தான். இவ வந்து எஸ் ரேங்க்ல இருக்கிறவ. அண்ட் சா ஹே ஹின் இதுதான் இவளோட பேர். ஓகேங்களா? இவளோட எனர்ஜியை பார்த்தோன்னா ஜினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஏன்னா இந்த மாட்ட உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜினுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி கிளம்பி வந்துடும். இவளோட லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா சாய் ஜாங்கின்னு இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பவர்ஃபுல்லா இருக்கிற மாட்ட இவ்வளவு சொல்லியிருப்பான். அண்ட் சிமிலர் டு குன்யி அப்படிங்கிற மாட்டமும் மென்ஷன் பண்ணியிருப்பான். அண்ட் இந்த படி சா வந்து ஒன்னு கவனிப்பா. என்னன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பிரசன்ஸ் வந்து பார்த்துருப்பா. என்னடா இது, இந்த இடத்துல பார்த்தோன்னா குன்யி இருக்கிற மாட்டுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அவருக்கு இருக்கிற வேலைக்கு இந்த இடத்துல வந்துட்டு இருக்க மாட்டாரு. பட் அவரோட இது வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன், கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லாமே உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவானுங்க. அண்ட் இப்போ இந்த ஏரங்க் டஞ்சனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க. மேட்ரு என்னன்னா இந்த ஏரங்க் டஞ்சன் சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவானுங்களா. அது எப்படின்னா இந்த டஞ்சன் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் நிறைய மான்ஸ்டர் வந்து உள்ளார அடக்கி வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மான்ஸ்டர் நிறைய இருக்கிறப்ப அதோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜி லெவலை வச்சு தான் ஏ ரேங்க் பி ரேங்க் சி ரேங்க்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிச்சாலுமே ஏ ரேங்கோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னதான் நிறைய மான்ஸ்டர் இருந்திருந்தாலுமே எல்லாமே ஹைட் ஏரியில் இருக்கும். ஸோ எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டராக இருக்கும். அப்படி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏ ரேங்காக போயிடும். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நார்மல் மாஸ்டர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது பி ரேங்க் டஞ்சனாக மாறிடும். ஸோ இதுதான் ஏ ரேங்க் பி ரேங்காக பிரிக்கிறோட வேல்யூ. அண்ட் இதை வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இவன் உள்ளார போனோன்னா விண்டு வந்து அப்படியே கவனிப்பான். இது வந்து நார்மல் விண்டெல்லாம் கிடையாது, இது வந்து பாஸுக்கிட்டேருந்து வரதா இருக்கும். அண்ட் அதே சமயத்துல இந்த போயிட்டு ஜினு வந்து கலாச்சிக்கிட்டு இருப்பானுங்க. யாரா இவங்க ஈராங்க் எதுக்குடா இழுத்து விடுறானுங்க, சும்மா இல்லை வேற வேலை வெட்டியே கிடையாது, அவன் எப்பறம் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஜினுவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா இது இன்னுமே ஈராங்க பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் எப்பதான் நிறுத்த போறாங்களோ அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப, ஏய் என்ன இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா, வேலையா பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாப்பாடா. நம்ம ஜினு ஒரு பார்வை பாப்பான் பாருங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப பண்ணிட்டு போ, நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். அண்ட் அதே சமயத்தில் கலெக்டிங் டீமை காட்டுவானுங்க. ஸோ இந்த கலெக்டிங் டீமை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா நம்ம மைனிங் டீம் இருக்குல்ல, அது உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இவங்க உள்ளார போயிடுவானுங்க. ஸோ மைனிங் டீமுக்கு பெருசாக ஒரு வேலையும் கிடையாது. அந்த மானா கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மைன் பண்ண வேண்டியது இவங்க வேலை. அந்த மானா கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் எல்லாம் உள்ளார செத்து போகுது பார்த்தீங்களா, அதையும் கலெக்ட் பண்ணுறது யார் வேலை அப்படின்னா அந்த கலெக்டிங் டீமோட வேலை. ஸோ அதனால இவங்க வந்து மைனிங் டீமுக்கு முன்னாடியே உள்ளார போயிடுவானுங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், ஓகே ப்ரோ மானா கிறிஸ்டல்ஸ் ஓகே, அதை வந்து வெப்பனா பண்ணுறாங்க, நிறைய ஆர்வம் பண்ணுறாங்க, அது ஓகே. பட் எதுக்காக மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. இப்போ நம்ம ஹை லெவல் டஞ்சன்லாம் போகிறோம், இப்போ ஏ ரேங்க் டஞ்சனு பி ரேங்க் டஞ்சன்லாம் போகிறப்ப அதில் மான்ஸ்டர்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஏ ரேங்க் டஞ்சனுக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால எல்லாமே பெரிய பெரிய டயரில் இருக்க ஒரு மான்ஸ்டர். அப்படி இருக்கிறதுனால அதோட ஸ்கேல், அந்த பாடி ஸ்கேலாக இருக்கட்டும், அதோட ஷேப்பாக இருக்கட்டும், லைக் அதோட தோல் கூட பார்த்தோம் அப்படின்னா வெப்பனாக யூஸ் ஆகும், ஆர்மராக யூஸ் ஆகும், லைக் லெதராக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வந்து அந்த மான்ஸ்டரை வச்சே இருக்குது. அதனால தான் வந்து இவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மான்ஸ்டரை வச்சு கூட நம்ம காசு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். அண்ட் போன தடவை பார்த்தோம்னா பாஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் ரைட்டா, அதாவது போன வீடியோவில் ஏ ரேங்க் டஞ்சனில். பட் சப்போஸ் அப்படி இருக்காது போல இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டாக் டீம் வந்து உள்ளார போயிட்டு இந்த நிறைய மான்ஸ்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொண்டு வெளில வந்துருவாங்க. அடுத்து கலெக்டிங் டீம் உள்ளார போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் மைனிங் டீம் உள்ளார போயிட்டு மைன் பண்ணிட்டு வெளில வந்தக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் டீம் உள்ளார போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் தான் பாஸை டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ பாஸை டிஃபீட் பண்ண உடனே டஞ்சன் க்ளோஸ் ஆயிரும். என்ன தம்பி அப்படியே நின்ட்டா, இதெல்லாம் பார்க்குறப்ப பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான் மேனேஜர். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ பாஸ் வெளில வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப, அதெல்லாம் நடக்காது தம்பி, ஒரு வேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா வேற என்ன, எல்லாமே சாக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப பயமா இல்லையான்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறப்ப, இங்கே பாரு தம்பி, நான் இங்கே வந்து ஒரு 3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட பாஸ் அதோட இடத்த விட்டு வெளில வந்ததே கிடையாது, அதனால எனக்கு பெருச விஷயம்லாம் கிடையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்போன்னா இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ரைட்டா, அறியாம கூட பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. பட் இந்த பாஸ் வந்து நான் பார்த்தே ஆகணும், அது ரிலீஸ் பண்ற எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இதுக்கு ஈக்குவலாக யாரை சொல்லியிருப்பான்னா மீடியஸ் அண்ட் வல்கனை சொல்லியிருப்பான். ஸோ டீமன் கேஸ்டில் வந்து 15 and 75 அந்த ஃப்ளோரோட பாஸ் வந்திருப்பான் பார்த்தீங்களா, ஒரு நெக்ரோமேன்சர் ஒரு ஜெயண்ட். அவங்களோட பேர் பார்த்தோம் அப்படின்னா வல்கன், அந்த ஜெயண்டோட பேர் வந்து வல்கனு, நெக்ரோமேன்சரோட பேர் அப்படிங்கிறது மீடியஸ். ஓகேங்களா, அவனை தான் சொல்லிட்டு இருப்பான்.
ஜாய் ஜாங்கினை பற்றியுமே புகழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா ஜாய் ஜாங்கினும் சா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் பார்த்தோம்னா இந்த பாஸ் வந்து டிஃபீட் பண்ண போகிறவங்க. அவங்க 2 பேரும் அதை மட்டும் பார்க்காம அவங்க சேஃப்டி, அதாவது பக்கத்தில் ஒரு ஹண்டரோட சேஃப்டியாக இருக்கட்டும், அவங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதனால தான் அவங்க வந்து இந்த கொரியன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கில்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். பிகாஸ் டேய் அவன் ஈராங்கு தானா, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. ஏன்னா பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் அடிக்க எல்லாமே உடஞ்சி செதறிட்டு இருக்கும் மானா கிறிஸ்டல்லாம். சரிப்பா தம்பி சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு, வரியா சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். பட் நம்ம ஜின்னு என்ன பண்ணோம்னா, இல்லை நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவானுங்க. அண்ட் இந்த லஞ்ச் பிரேக் தான் ஜின்னுக்கு சரியான சமயம். பிகாஸ் வேற என்ன, போய் அந்த பாஸை பார்க்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். எனக்கு 1 hour தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக போய் பாஸை பார்ப்பான். பார்த்தா சரியான பெருசுங்க. அண்ட் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இது மீடியஸோட ஸ்ட்ராங்கராக இருக்கணும், அதனால தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுது. பட் எனக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இது பத்தாதுன்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. எனக்கு இது தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுது. நான் இதை கொல்லட்டுமா? அப்படி கொன்னா அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த டஞ்சன் க்ளோஸ் ஆயிரும், இது வந்து பெரிய லாஸாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறப்ப யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு இவனுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுரும். நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அல்ல வேலை மாட்டியிருப்பேன். இல்லை நான் வந்து சும்மா இங்கே வந்தேன், வந்து பார்த்தா இந்த மட்டும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து மைனிங் டீமில் இருக்கவன் தானே, இங்கே பாடுற அங்கெல்லாம் போகாத, அது வந்து பாஸ் இருக்கிற ஏரியா, கொஞ்சம் பின்னாடி வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. சா வந்ததை நான் கவனிக்கவே இல்லை, இவன் வந்து நார்மல்லாம் கிடையாது, ஏன்னா இவன் வந்ததை சுத்தமாக நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே சா வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சிருவா. ஆக்சுவலாக இவன் கையில் வந்து வெப்பனை வச்சிருந்தால அது வந்து சா பார்த்துருவா. நான் வந்து என்னோட ஆல்சினேட் எதுவும் பண்ணுறேன்னா, இவன் கையில் வெப்பனை வச்சிருந்தானே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே பாடுறா நீ பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா பாஸ் வந்து வெளில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், நிறைய பேர் சத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வெளில போறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவா. அண்ட் ஜின்னு வந்து கிராஸ் ஆகுறப்போ ஒரு மாதிரி ஆயிரும் இவளுக்கு. நில்லு அப்படின்ற மாதிரி மோந்து பார்ப்பா. ஒரு வாடையும் வராத, இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா ஒரு வாடையும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்குறப்ப இல்லை ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு அவன் ஐடி கார்டை வந்து செக் பண்ணிட்டு இருப்பா. ஒன்றும் இல்லைப்பா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளப்ப விட்டுருவா. நமக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் இவன் என்ன சொல்லுவானா, இவன் என்னடா இவன் வந்து ஸ்மெல்லாம் எதுவுமே கேவலமாக அடிக்கலை, எனக்கு தெரிஞ்சு வாடை வரம் நல்ல ஸ்மெல் வருது, என்ன மேட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பூடி யோசிச்சுட்டு இருப்பா. பாத்தியா அவன் லக்க, நீ வந்து லாஸ் ஆனது மட்டும் கிடையாது, சாவை மீட் பண்ணியாமே. அண்ட் உனக்கு ஒன்று தெரியுமா, அவளாம் பேசவே மாட்டாடா, யார்ட்டையுமே பேச மாட்டா, ஒன்ட்ட பேசினால ஒரு லக்கியாவே எடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு, அவள் பார்த்தோம் அப்படின்னா அவளோட ரெஸ்டிங் டைமை விட்டுட்டு நமக்காக உள்ளார வந்து பார்த்துட்டு இருக்கா. நீ சொன்னில பாஸ் வெளில வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதையுமே அவனும் யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு, அதனால தான் வெளில வந்திருக்கா. ஸோ நல்ல கைண்ட் பர்சன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப ஜினு மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னா, இந்த மைனிங் டீம் வேலை பார்க்குறாங்களா இவங்க யாருமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன லோவர் ரேங்க் ஹண்டர் தான் போல இருக்கு. அதனாலேயே பார்த்தோம்னா இந்த பாஸ் ரிலீஸ் பண்ற அந்த ஆறாங்கிறது இவங்களுக்கு சுத்தமா தெரியவே கிடையாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கை காலெல்லாம் ஓடவே ஓடாதான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆறா அப்படிங்கிறது வெளில வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் நம்ம சா வந்து மோந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ரீசன் வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பானுங்க. என்ன மேட்டர்னா, நம்ம சாவால் எல்லா ஹண்டரோட ஸ்மெல்லையுமே வந்து மோந்து பார்க்க முடியும், அதாவது ஸ்மெல் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே பெருசாக தெரியலை. இப்போ வந்து ஐராங்க் ஹண்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாசனை அப்படிங்கிறது அவளுக்கு அடிக்கும். இதுவே லோராங்க் ஹண்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வாசனை அடிக்காது, வார்டு அடிக்கும், அது பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா அவள் எப்பயுமே ஒரு ஆங்கர்ஷிப் வந்து வச்சுக்கிட்டே இருப்பா கையில். ஸோ இது வந்து ஜின்னுக்குமே இப்போ தான் புரிய வரும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆங்கர்ஷிப் வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அண்ட் ஜின்னுக்குள்ளே என்ன போகும் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு சிஸ்டம் இருக்கிற மாட்டோம் அவளுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற மாட்டம் யோசிப்பான். பிகாஸ் பார்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு வந்து என்ன சொல்லணும், அண்டரை கொல்லு, நீ அண்டரை கொல்லுன்ற மாட்டோம் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அண்ட் இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மான்ஸ்டரை கொல்லுன்னு சொல்லிட்டு ஆர்டர் எதுவுமே வந்தது கிடையாது, ஐ மீன் பெருசாக வந்ததில்லை ரைட்டா. அப்படி இருக்கிறப்ப சா இருக்கால அவளுக்கு இந்த மாட்டம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற மாட்டம் இவனுக்கு டவுட்டாகவே இருக்கும். பட் இருக்கட்டும், நான் தான் இங்கே பிளேயரு, நான் ஒருத்தன் தான் பார்த்தோன்னா எல்லா பெனிஃபிட்டுமே சிஸ்டத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். பட் பிளேயர்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் ஜின்னுவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தம்பி நல்ல ஒர்க் பண்ண இருந்தால் உன் காசுன்ற மாதிரி கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஒன்னால தான் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. அண்டு நாளைக்கு வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, நீ எங்கள் கூட வேலை பார்க்குறியான்ற மாதிரி அந்த மேனேஜர் வந்து கேட்டுட்டு இருப்பான். பட் நம்ம ஜின்னு வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுவான். ஏன்னா என்கிட்ட வந்து வருஷம் ஷெடியூல் இருக்குது சார், என்னால் வர முடியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்படியாடா நாசமாக போச்சு போ,
உனக்கு ஒன்று தெரியுமா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ரைடு இருக்கான், நாளைக்கு வந்து பி டீம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஜினுவுக்கு இனிமே புரியாது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப மேட்ரி என்னன்னா, இப்போ வந்தாங்கல்ல டீம், இது வந்து ஏ டீமா அண்டர் கில்டுலே, பி டீம் வந்து நாளைக்கு ஒரு ஏராங் டஞ்சனை வந்து கிளியர் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி பெரிய பெரிய கில்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே 2 ஸ்ப்ளிட் ஆகி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அது வந்து ஏ டீம், நாளைக்கு வரப்போது பி டீம். இதை கேட்டோன்னே இவனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். அண்ட் எப்போ நாளைக்கு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஒரு கட்டை போட்டு எங்கே வரும் அப்படின்னா போர்க் பெல்லி ஷாப் இருக்குல்ல, அங்கே வந்திருக்கும். அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் எங்கள் அண்ணனும் இங்கே தான் வந்து ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இந்த பொண்ணு யாருன்னா யூன், அண்ட் இவ வேற யாருமே கிடையாது, இவனோட கசின் தான். நான் வந்து அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா, என்ன பேசினா, அப்பா ஒத்துக்கிட்டாரா, கில்டு மாஸ்டர் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் என் கையில் இல்லை, எங்கள் அண்ணன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருப்பான். டேய் யாரா அந்த அண்ணன், அந்த அண்ணனை காட்டுங்கடான்ற மட்டும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி உட்காந்துருப்பா. இங்கே பாரு, நான் அத்தனை தடவை கால் பண்ணிட்டேன், ஒரு தடவை கூட இந்த கால் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவன் அழுகவே ஆரம்பிச்சிருவா. இவனுக்கு ஒரு மாதிரி வரும், டேய் என்னடா பண்ணுறீங்க, லவ் எதுவும் பண்ணுறீங்களான்ற மாட்டேன் இவன் ஒரு போயிட்டு உட்காந்துருப்பா. இதே சமயம் டிவியில் பார்த்தோம்னா ஒரு ரேங்க் எவாலுவேஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவன் வந்து ஒரு முக்கியமான ஆள், இப்போ கிடையாது அடுத்த சீசனில். ஸோ அவன் பேர் என்னன்னா லீ மின். அண்ட் இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரிலடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. என்ன அவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாராக இருக்கான், அதனால பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் எவாலுவேஷன் 2 நாள் தள்ளி வச்சுட்டாங்களாமா, அதை டிவியில் காட்டிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப இல்லை அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கட்டுக்கதை, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷோக்காக பண்ணிகிட்டு இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு ஏறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு குண்டை தூக்கி போடுவா. ஆஃப்கோர்ஸ் அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாமே டிஆர்பிக்காக பண்ணிகிட்டு இருக்கானா. அண்ட் அவன் வந்து சும்மாலாம் கிடையாதான். ஸோ மாடல்ஸு ஜூனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த உமனைசராக இருந்துட்டு இருக்கான். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம், உமனைசராக இருக்கலாம். அண்ட் இந்த மாட்ட விஷயத்தில் ஸ்கேம் பண்ணுறதுல ரொம்ப புத்திசாலின்ற மாட்ட இவ சொல்லிகிட்டு இருப்பா. ரைட்டாக அதெல்லாம் இருக்கட்டும், அவனை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இவனுக்கு ஜினுவுக்கு கால் அடிச்சு விட்ருவா. அண்ட் இந்த சமயம் ஜினுவுமே எடுத்துருவான். எடுத்துகிட்டு என்ன சொல்லுவான்னா, என்னடா அப்படின்னு நம்ம கேட்டோன்னே, நான் வந்து அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், அதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசணும், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி ரைட்டு நாளைக்கு சாயந்தரம் வரேன், நான் ஈவினிங் போல் வரேன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அண்டு அப்படியே இங்கே ஒரு கட் பண்ணி இந்த இடத்த காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சா தான். சா என்ன பண்ணுவான்னா ஒரு அசோசியேஷனுக்கு கால் பண்ணி, இந்த மட்டும் எனக்கு ஜினுவை பற்றி எல்லா டீட்டெயிலுமே வேணும், நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமே கொடுக்குறீங்களா, அவன் வந்து நீங்கள் மைனி டீமுக்கு வந்துருந்தான், ஸோ அவனை பற்றி டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணுறா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப சட்டில்லாம் சொல்ல முடியாது, நார்மல் வெரி நார்மலான ஒரு சாப்டர் தான். ஸோ நான் கூட சீக்கிரம், அதாவது சண்டே வீடியோ போடுறேன் ஓகேங்களா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஐ லவ் யூ கைஸ்.